சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ஜீவா வந்த உடனே சார் டிக்கெட்டெல்லாம் கரெக்டாகவே இருக்குது, நம்ம இப்போ நீங்கள் சரின்னு சொன்னால் கூட அந்த பையனை நம்ம அங்கே அனுப்பி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா உங்களுடைய கசின்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களே ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, எங்கிட்ட தான் அந்த ஐடியாவை கேட்டாங்க. இப்போ நீங்களும் சரியான நேரம் பார்த்து எங்கிட்ட சொன்னதுனால தான் அவங்கக்கிட்ட நான் பேசி பார்த்தா அவங்களும் ஓகேன்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் இருந்துட்டு இதுவே ரொம்ப சூப்பராக தான் இருக்குல்ல, இப்படியே எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி இருந்துட்டு மனோஜ் இந்த பொண்ணு யாரை சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வேற யாரு, நம்ம வீட்டில் ஒரு தொந்தரவு இருக்குல்ல கிறிஷ், அவனை மும்பைக்கு அனுப்புறதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனை எதுக்கு நீங்கள் மும்பைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம், மேடம் சார் தான் இருந்துட்டு அவன் வீட்டில் பெரிய தொந்தரவாக இருக்கான்னு சொன்னாங்க, அதனால தான் மும்பையில் இருக்கிற என் கசின் கிட்டே நான் பேசினேன், அவங்களும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. சரி இப்படி ஒரு குழந்தை இருக்கிற போது அவங்கக்கிட்ட ஒப்படைச்சா அவங்க ரொம்பவே நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ரோகிணி இருந்துட்டு, நீ முதல்ல கிளம்புறியா, அவர் என்ன சொன்னாலையும் சரி சரின்னு சொல்லிட்டு மண்டையாட்டிட்டு வந்துடுவியா, சார் சொல்கிறதும் நல்ல விஷயமாக தானே பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஜீவா வந்து சொல்லவும், ரோகிணி ஜீவாவும் இப்போ என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீ இப்படி அந்த பொண்ணுக்கிட்ட சத்தம் போட்டுட்ருக்க, அவள் கரெக்டான ஐடியா தானே கொடுத்துட்ருக்கா, யார் பிஸ்னஸ் விஷயத்தில் ஐடியா கொடுக்கறது வேறு, இது பர்சனல் விஷயம், இதில் நீ உள்ளே வராத, மரியாதையாக வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லி ஜீவாவை திட்டி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மனோஜ் இருந்துட்டு, ரோகிணி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கிருஷுக்கு மட்டும் ஏதாவது ஒன்றுனா வீட்டில் எல்லாரும் சும்மா இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அவ்வளோதான், முத்துக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும், முத்துக்கிட்ட வாங்குறதெல்லாம் உங்களுக்கு பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ என்ன அவனுடைய அண்ணனா, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அவன் கேட்டாகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் மற்றவங்களும் அப்படியே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல, முத்து இது வரைக்கும் உங்கள் மேலே கை வச்சதே கிடையாதா, வச்சிருக்காருல்ல, இப்போ கிருஷ் மேலே மீனாவும் முத்துவும் எவ்வளோ பாசமாக இருக்காங்க, வீட்டில் அங்கிள்னு சொல்லி அங்கிள் ஸ்ருதி ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க, இப்போ அந்த பையனுக்கு எதிராக நீங்களும் உங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கீங்க, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முத்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்னதான் சொல்ல வர, கொஞ்ச நாள் போனால் கிருஷோட பாட்டியே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, தேவையில்லாமல் நீங்கள் அந்த பையனோட விஷயத்தில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. உனக்கு ஒரு விஷயம் புரியல, ஒரு அந்த பையனால் நான் எவ்வளோலாம் கஷ்டம் அனுபவிச்சுட்ருக்கேன்னு தெரியுமா, என்ன கஷ்டம் அது உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நமக்கு பயப்படுறானோ இல்லையோ பேய்க்கு நல்லாவே பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு மறுபடியும் கல்யாண பேயால் தான் இவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஒரு பக்கம் முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் முத்து இருந்துட்டு பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்காரு. செல்வம் இருந்துட்டு என்னாச்சு முத்து, எதுக்காக இப்படி உட்காந்து பகல் நேரத்துலேயே குடிச்சிட்டு இருக்க, நான் ஏதாவது சந்தோஷமாக இருந்தாலோ துக்கத்தில் இருந்தாலோ குடித்தா அந்த திட்டுவ, ஆனால் நீ என்னடனா சவாரியை கூட பார்க்க போகாமல் உன்பாட்டுக்கு உட்காந்து குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யாருக்கு நல்லவனாக இருந்து என்ன ஒரு பிரயோஜனம், மனுஷங்க எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ யாரோட சொல்லிட்டு இருக்க, எங்கள் வீட்டில் கிறிஷ் இருக்கானே உனக்கு தெரியும் தானே, அவனுக்குன்னு யாருமே இல்லை அதுவும் தெரியும் தானே, எல்லாமே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனுக்கு அப்பா இல்லைன்ற விஷயமும் தெரியும், இப்போ அவனுக்கு அம்மாவும் இல்லைன்ற விஷயமும் தெரியும், அந்த குழந்தைய நான் முறைப்படி தத்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி அதை ஏற்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் திடீர்னு நம்ம மீனாக இருந்துட்டு யாரை கேட்டு கிருஷை வந்து நீங்கள் தத்து எடுக்கலான்னு முடிவு பண்ணீங்க, என்ன முதல்ல கேட்கணும், அப்பாவே இருக்க நீங்கள் விரும்புகிறீங்க ஆனால் அம்மாவே இருக்க நான் விரும்பலைன்னு சொல்லிட்டு மீனா அப்படி சொல்லிட்டா. யார் சிஸ்டர் அப்படியெல்லாம் பேசினாங்க, அவதான்டா அப்படியெல்லாம் பேசினா, அவள் தான் முதல்ல கிருஷை தத்து எடுத்துக்கலாமான்னு சொன்னான், ஆனால் இப்போ அதுக்கான ஸ்டெப்பை நான் எடுத்தோன்னே அவள் ரொம்பவே பயந்து போய் யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லி சண்டைக்கு பிடிச்சி பண்ணிட்டா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவன் மேலே இருந்த பாசம் மரியாதை எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க. இந்த கல்யாணம் ஆன பொம்பளைங்களே இப்படி தான்ப்பா, எந்த நேரத்தில் எப்படி பேசுவாங்க எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக்கும் எல்லாம் ஏற்றி விட்டுட்ருக்காங்க. செல்வம் இருந்துட்டு
சிஸ்டர் ஒரு விஷயம் சொன்னால் கண்டிப்பாக அதுக்குள்ளே வேற ஏதாவது அர்த்தம் இருக்கும். அதை புரிஞ்சுக்காம நீயும் தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வம் இருந்துட்டு முத்துக்கு அறிவுரை சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நான் இப்படி தாண்டா இருப்பேன், இனிமே அவள் வீட்டில் இருந்தாலும் சரி வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி கிறிஸ்டியன் வேண்டான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு ஒளிஞ்செல்லாம் நான் போக மாட்டேன். நேரடியாக களத்தில் இறங்கி கிறிஸ்டிக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு தான் தருவேன். கிறிஸ்டியன் முறைப்படி என்னோட பிள்ளையாக நான் தத்தெடுக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு வந்து நம்ம மனோஜும் ரோகிணியும் வீட்டுக்கு வராங்க. அங்கே விஜயா இருக்காங்க. மா இன்னைக்கு எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்தது தெரியுமாம்மா, ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ரோகிணி அதை கெடுத்து விட்டுட்டா. என்னடா சொல்லிட்டு இருக்க? அந்த சின்ன பையன் கிறிஷ் இருக்கான்ல, அவளை என் ஃப்ரெண்ட் என் பிஏ ஜீவா இருக்காங்களா, அவங்க கசின் வந்து மும்பையில் இருக்கிறதா சொன்னாங்க. குழந்தை ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு சொன்னாங்க. நான் கிறிஷை பற்றி சொன்னேன், அவங்களும் சரின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ரோகிணி தான் வந்து வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி அந்த வாய்ப்பை கெடுத்து விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ரோகிணியை விஜயா இருந்துட்டு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்காக வேண்டான்னு சொல்ல, அந்த பையன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்துவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாடா ஆண்டி, இந்த விஷயமா நான் மனோஜ் கிட்ட நிறையவே பேசுகிறேன். மனோஜ் கிட்ட பேசுவேன், என்கிட்ட பேச மாட்டியா நீ? அப்படி இல்லை ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அதுக்கு அடுத்ததான் மீனா வராங்க. மீனா வந்ததுமே அப்படியே பிரச்சனை மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃபீஸ்னால் பிரச்சனை வரதாண்டா செய்யும், அதுக்காக ஓடி ஒழிய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு பேச்சை அப்படியே மாற்றிடுறாங்க. சரிம்மா நீங்கள் பாருங்கள், நான் என் பிரச்சனையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கிளம்பி போகிறாங்க. டே மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லவும், என்ன ரோகிணி புதுசாக டே வாடா போடானாலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ஒன்றும் ரோகிணி கிடையாது கல்யாணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கல்யாணியா, நீ எப்படி இங்கே எதுக்காக என் பையனை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீயும் உங்கள் அம்மாவும் கங்கனை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன தான் பிரச்சனை? இந்த வீட்டில் என் பையன் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அவ்வளோதான். உன் பிஏ கிட்ட சொல்லி என் பிள்ளைய மும்பைக்கு அனுப்ப தானே நீ பார்த்த, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் எங்கேயும் இருப்பேன் எதுலேயும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடவுள் தான் எங்கேயும் இருப்பார் எதுலேயும் இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. பேய் கொடுவா அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்து தான் ரவி இருந்துட்டு கால் பண்ணுறாங்க. பொண்டாட்டின்னு ஒன்று இருக்கிறதே நீ மறந்துட்டியா, புருஷன்னு ஒருத்தன் இருக்கிறதே நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீன் பண்ண கப்பை வந்து காட்டுறாங்க. ஸ்ருதி அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நீ வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பி வா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சுதா இருந்துட்டு மாப்பிள்ளை ஒன்றும் காம்படிஷன் விஷயமா அங்கெல்லாம் போக கிடையாது, அவர் பீச்சில் சுற்றிட்டு இருக்கிறதா நம்ம சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்கக்கிட்ட பேசவே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு. எப்படி அவங்க முகத்துலலாம் நான் முழிக்க போகிறதுனே தெரியல. நீ மாப்பிள்ளைக்கு ரொம்ப இடம் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். கூட அந்த நீத்துவும் தான் போயிருக்கான் தெரியுமா? எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனை நான் அனுப்பிட. அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, உன் வாழ்க்கையே போனால் கூட கவலை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுதா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் ரோகிணி இருந்துட்டு மனோஜை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணியிருப்ப, இன்னொரு தடவை என் பையனுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ண நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. என் பையனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு மட்டும் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவோட ஆஸ்தி எடுத்துகிட்டு காசி ராமேஸ்வரன்னு நீ சுற்றிக்கிட்டு தான் இருக்கணும், தலையே இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து மிரட்டுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.